ஓகே வெல் எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஒரு ஸ்கூல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நம்ம ஸ்கூலில் ஈவெண்ட் நடக்கிற மாதிரி நடக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். பட் வெளியில் கூட்டத்தை பார்த்து நான் சீரியஸாக பயந்துட்டேன். உள்ளே வர 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 அப்பா எவ்வளோ மக்கள், எவ்வளோ வரவேற்பு, எவ்வளோ ஆரவாரம். இந்த பசங்கெல்லாம் தட்டி உடச்சிட்டு விழுந்துட்டு இருப்பானுங்க. டேய் ஏண்டா நான் வரும்போது இருந்த ஆரவாரம் அவனுங்கள்ட்ட இல்லை, இப்போ ரொம்ப பவ்யமா உட்காந்துருக்கானுங்க. நாங்கள் சொல்லிட்டு இருந்தேன் மேடம் கிட்ட, பொண்ணுங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காளுங்க, பசங்க ரொம்ப அமைதியா உட்காந்துருக்காங்க அப்படின்னு. அப்படியா? போதும் போதும் போதும், ஃபுல்லா இருக்குதான், இன்னும் என்டர்டைன்மெண்ட் இருக்குதான். வச்சுக்கோங்க கொஞ்சம் சவுண்ட, அதுக்கப்புறம் சவுண்ட் வராது. நானும் உங்களை மாதிரி தான், பின்னாடி ரோ தான். நான்லாம் எங்க ஓகே ஓகே பாருங்க, போகும்போது என்ன பாரு நம்மளுக்கு கூட்டம் ஸ்கூலுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துட்டு போகுதுன்னு நினைப்பாங்க. நான்லாம் என் காலேஜில் உட்காந்துருக்கும் போது ஃபுல்லாக பேக் ரோ, எங்கள் ஆடிட்டோரியம் ரொம்ப பெருசு, பின்னாடி ரோவில் உட்காந்துருப்போம். போகும்போதே வந்து இவ்வளோ பெரிய பேக் ஃபுல்லாக பேப்பரை கிழிச்சு எடுத்துகிட்டு போயிடுறது. ஏன்னா ஃப்ரண்ட்ல உட்காந்தா பேப்பர் போட விட மாட்டாங்க, தவிர மூஞ்ச வர பார்த்து வச்சிருவாங்க. அசஸ்மெண்ட்ல கை வச்சிட்டா என்ன பண்றது? அதனால பேக் ரோல போய் உட்காந்துக்கிறது, உட்காந்துக்கிட்டு விட்டு ஒவ்வொரு பாட்டுக்கும் கத்திக்கிட்டே போடுறது பேப்பரை. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ரீகலெக்ட் ஆகுது. பட் ஸ்கூல்ல நான் ரொம்ப செட்டில், இவ்வளோலாம் பேசவே மாட்டேன். காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தானே நீங்க ஸ்கூல்லே பயங்கரமா சவுண்டு கிழியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐவிஎல் ஸ்கூலோட இவ்வளோ கிராண்டான பிரம்மாண்டமான இட்ஸ் லைக் ஓப்பனிங் மாதிரி இருக்கு. எனக்கு ஏதோ ஒரு பெரிய இன்டர் காலேஜ் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்குள்ள வந்த மாதிரி இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய அமேசிங் ஈவெண்ட்டுக்கு என்னை இன்வைட் பண்ண சரவணன் சார் அண்ட் அவங்க மேம் நித்யபிரியா மேம், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பெரிய பெரிய தேங்க்ஸ். நீங்கள் வந்து பாருங்க ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய தேங்க்ஸ். இந்த ஆசமான ஒரு ஈவெண்ட்ல நானும் ஒரு பார்ட்டா இருக்கேன். செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண மக்களே, செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணேன். அண்ட் தேங்க்ஸ், என்னோட சின்சியர் தேங்க்ஸ் நான் யார் யாருக்கு சொல்லணும் அதை மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்க பக்கம் வரேன். கரெஸ்பாண்டன்ட் மிஸ்டர் டி கோவிந்தராஜ் சார் என்னை இன்வைட் பண்ண அக்செப்ட் பண்ணதுக்கு. அண்ட் செக்ரட்டரி மேம் மிஸ்ஸஸ் ஜெயந்தி மேம், ட்ரெஷரர் Mrs. Vijayalakshmi ma'am, trust members Dilip Anita and principal Mr. A. Shanmukavel, இவங்க எல்லாருக்குமே என்னோட பெரிய பெரிய நன்றிகள். என்னை இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணதுக்கு. அண்ட் எஸ், பேக் டு கல்ச்சுரல்ஸ். நம்ம வந்து லோயர் கிரேட்ல இருந்து வருவோம். குழந்தைங்க நான் உள்ள வரும்போதே குழந்தைங்களோட அந்த எனர்ஜி லெவல் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு பரவாயில்ல ஓட்டிடுவாங்க அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள்லாம் எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது இவ்வளோ எனர்ஜியோடலாம் இருக்கவே மாட்டோம். என் ஃப்ரெண்டு யாராவது வந்து மேடையில் ஆடினா மட்டும்தான் ஊ அப்படின்னு கத்திட்டு உட்காந்துருவோம், அவ்வளோதான். பட் இங்கே யார் ஆடினாலும் நீங்கள் கத்துறீங்க. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. அதே மாதிரி லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் லைஃபு. கூடவே கொஞ்சம் நம்மளோட டேலண்ட் அண்ட் நம்ம எந்த பக்கம் போகணுங்கிற அந்த ஃபோக்கஸிங் திங்ஸ் இருக்குது இல்லையா, அதையும் கற்றுக்கோங்க. அதுவும் நம்மள வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இங்கே டான்ஸ் ஆடின ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக ஆடினாங்க. இவங்கன்னு சொல்ல முடியாது, இந்த டான்ஸ்ன்னு சொல்ல முடியாது. நான் பார்த்த வரைக்கும் எல்லா டான்ஸுமே அமேசிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த டான்ஸை எல்லாத்தையுமே ரிகர்ஸ் பண்ண ஸ்டாஃப்ஸுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி அவங்க இங்கே வந்து பயம் இல்லாமல் ஆடுறதுக்கு ரிப்பீட்டடாக ரிகர்சல்ஸ் பண்ணணும். நாங்கள் எங்கள் காலேஜில் இருக்கும்போது எங்களை ரிகர்சல் டைமுக்கே விட மாட்டாங்க. பட் இங்கே ஸ்கூலில் வந்துட்டு இந்த ரிகர்சல் டைம்னு தனியாக ஒன்று ஒதுக்கி, கிளாஸ் எல்லாம் வந்துட்டு தனியாக ஒதுக்கி வச்சுட்டு இவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த குழந்தைங்களை ஆட வச்ச ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ்க்குமே பெரிய தேங்க்ஸ். அவ்வளோ பொறுமையோட வந்து எவ்வளோ பொறுமையோட சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த குழந்தைங்கலாம் இங்கே இவ்வளோ சூப்பராக ஆடி இருப்பாங்க. ஆட போற எல்லா குழந்தைங்களுக்குமே என்னோட பெரிய அப்ளோஸ். ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? என்ன பேக் பெஞ்ச் மக்களே, சவுண்டே காணும். லவ் யூ. அதுக்கப்புறம் சில பாயிண்ட்ஸ் நான்
நான் இங்க நோட் பண்ணி வச்சேன். போதுயா போதுயா. இந்த குழந்தைங்களோட டான்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. என் பையன் வந்து ஆக்சுவலா வரேன்னு சொல்லியிருந்தான். ஸ்கூல் ஈவெண்ட்டு குழந்தைங்க எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. என்னோட ஹிஸ் நாட் வெல் ஆக்சுவலி. அவருக்கு 1 or 2, அதனால அவரை வீட்டிலேயே விட்டு வந்துட்டேன். மேபி எனக்கு நெக்ஸ்ட் டைம் இங்கே வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஐ வில் பிரிங் ஹிம் வித் மீ. ஸோ அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான் இதெல்லாம். அண்ட் அப்பா சாங் பாடினவங்க அவங்க ஸ்டாஃபா சார், அது பேரண்ட், அது அவங்களே எழுதி பாடினாங்களா? ரொம்ப அவசமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒரு சின்ன கருத்து மட்டும் இங்கே சொல்லிக்கிறேன். உங்க யாருக்கும் நான் சத்தியமாக அட்வைஸ் பண்ண மாட்டேன். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சார் 5 minutes நான் முடிச்சிடுவேன். நம்ம எல்லாருமே வீட்டில் வந்துட்டு அப்பா அம்மா ஏதாவது சொல்லும்போது ஷவுட் பண்ணுவோம், உனக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லுவோம், ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க, ஏன் என் உயிரை வாங்குற. இன்ஃபேக்ட் நானுமே அது எல்லாத்தையும் சொன்னேன். அந்த மாதிரி சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுக்கு ரீசன், நான் ரீசன்ட் டைம்ஸ் ஆஃப்டர் மை மேரேஜ் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு பெயின் இருக்கும். அந்த பெயினை நீங்கள் அச்சீவ் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா? அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை தெரியாது, இல்லாதப்பதான் தெரியும் அப்படின்னு அப்பா அம்மா நிறைய தடவை நம்ம கிட்ட சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அந்த பெயின் வந்து ஃபார் கேர்ள்ஸ் கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் வரும். யாருமே இருக்க மாட்டாங்க நமக்காக. அந்த ஒரு 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 மரத்தை வந்து வேரோட புடுங்கி வேற ஒரு இடத்துல நட்டு வைப்பாங்க. அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல தான் இனிமே நம்ம வாழ்ந்தாகணுங்கிற ஒரு மேட்டர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம அப்பா அம்மாவை பயங்கரமா மிஸ் பண்ணுவோம். இவ்வளோ திட்டி இருக்கோமே, இப்படி எல்லாம் பேசியிருக்கோமேன்னு. பட் கொஞ்சம் கூட அப்பா அம்மா நம்ம கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ இனிமே இது என்னோட அட்வைஸ் கிடையாது, இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். சம்டைம்ஸ் நான் கில்ட்டெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். அப்பாவை வந்துட்டு இருக்கக்கூடாதோ, அம்மா வந்துட்டு இருக்கக்கூடாதோ, இதெல்லாம் அந்த கில்ட்டெல்லாம் நான் பயங்கரமா கோ த்ரூ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்க பண்ண வேணாங்கிறதுக்காக தான் சொல்றேன். அம்மாவோ அப்பாவோ ஏதாவது சொன்னா உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஓகே சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். ஃபார் பாய்ஸ் வந்து எப்பவுமே மோஸ்ட்லி அம்மா குழந்தைங்களா இருப்பாங்க. அப்பா வந்து ஒரு 10 அடி கேப் தள்ளி வச்சுதான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க மக்களே. அப்பா வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு ஒரு பாட்டு மூலியமா உங்களுக்கு சொன்னாங்க. நான் ஆக்சுவலா அழக்கூடாதுன்னே யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். எனக்கு எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா இப்பெல்லாம் வந்து அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போறாங்க. அப்பெல்லாம் வந்து அப்பா மட்டும்தான் வேலைக்கு போவாங்க, அம்மா வீட்டில் இருப்பாங்க. அம்மா நமக்காக கிச்சன்ல ஓட உழைப்பா, அப்பா நமக்காக வெளியில ஓட உழைச்சிட்டு இருப்பாங்க. அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே அவர் ஓரங்கட்டி வச்சுட்டு நமக்காக மட்டுமே பண்ணுவாரு. நம்ம கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்காருன்னு நமக்கும் தெரியும். பட் உள்ளுக்குள்ள எவ்வளோ நமக்காக அவர் மெல்ட் ஆயிட்டு இருக்காருன்னு தெரியாது. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பேரண்ட்ஸை எப்பவுமே மதிச்சு நடங்க, அவ்வளவுதான். மற்றபடி திஸ் இஸ் நாட் அட்வைஸ். இது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தேவை. பிற்காலத்துல ஐயோ இதை நம்ம பண்ணலையே அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இப்ப நம்ம அவங்க இருக்கும்போது அவங்களை செலிப்ரேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி என்ன மாதிரி கில்ட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு பொண்ணுக்குமே இந்த கில்ட் இருக்கும். அதுக்காக சொல்றேன். சாரி, எமோஷனல்லாம் நம்ம ஓரங்கட்டி வச்சுட்டு நம்மளோட விஷயத்துக்கு வருவோம். அடுத்து முருகன் டான்ஸ். என் அப்பன் முருகனோட பாட்டு அப்பா போட்டோன்னே எனக்கு அப்படியே பயங்கர வைப்பா இருந்துச்சு. பசங்க ஏன்பா ஆட மாட்டீங்க, பொண்ணுங்க அந்த கத்துறாங்க. என்ன சண்டை வரல, ஜிம்மிலாம் வச்சிருக்காங்கிறதுனால ஏந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாவா? ஹலோ, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். கேக்குதா? என்ன மெய் மறந்துட்டீங்களா? பசி மயக்கமா? ஈடு கொடுக்குறாளுங்கப்பா, ஈடு கொடுத்து கத்திக்கிட்டு இருக்காளுங்க. வரல, போதும். ஒரு உண்மையை சொல்லட்டுமா சார்? கூகுள்ல சர்ச் பண்ணாலும் என்ன மாதிரி ஒரு ஃபுட் பாய் கிடைக்க மாட்டான் சார். பாருங்க, டிஜே கூட உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றாரு. என்ன போங்க. அண்ட் இந்த விஷயம் இதுவும் நான் சொல்லி ஆகணும். ஒரு ஸ்கூல்ல ஜிம்மி எல்லாம் வச்சு ஈவென்ட் பண்ற அளவுக்கு நான் இங்கதான் சார் பாக்குறேன். இதுக்கு பேர் வந்து ஜிம்மி. இந்த ஜிம்மி வந்து நாங்க ஷூட்டிங்ல யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து இந்த பெரிய பெரிய ஷோஸ்க்கெல்லாம் பண்ணும்போது எங்களோட ஸ்டார்ட்
பார்த்திருப்பீங்க. அதுக்கு ஓகே அண்டாக்கா கசம், அப்புறம் சூப்பர் சிங்கர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஷோஸ்க்கு வந்துட்டு ஜிம்மி நாங்க யூஸ் பண்ணுவோம். ஜிம்மில விளையாடுவோம். ஆக்சுவலா கூப்பிட்டா வரும் ஜிம்மி. ஜிம்மி கம் ஹியர், கம் 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 கம். தலையாட்டு ஜிம்மி, தலையாட்டு. எஸ் நோ, இப்படிதான் நாங்க விளையாண்டுக்கிட்டு இருப்போம் இந்த ஜிம்மியை வச்சு. ஸோ தேங்க்யூ ஜிம்மி, யூ கேன் கோ நவ். சொல்லி வச்சுட்டு போயிடுறது போகும்போதே, பாரு ஜிம்மி கூப்பிட்டா வரும் பாருன்னு. அப்போ வந்து தலையாட்டுமா, அப்போ ஒரு கெத்து. ஸோ ஜிம்மியெல்லாம் வச்சு ஈவென்ட் பண்ற ஒரு பெரிய ஸ்கூலை நான் இங்கே தான் பார்க்குறேன். சத்தியமா வேற எங்கேயுமே பார்க்கல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு இந்த ஒரு நாள் வந்து நீங்க ஜாலியா இருக்கீங்க. இதே ஹாப்பினஸ் வந்து உங்க லைஃப் ஃபுல்லா எப்பவுமே. அண்ட் இந்த எஸ்பெஷலி அவங்க கேக்குறாங்க, டேய் பேய் டான்ஸ் தான் பயமா இருக்கா, காமெடியா இருக்கீங்க அப்படிங்கறாங்க. இப்போ யாருக்குமே பயம் இல்ல. பட் அந்த பேய் டான்ஸ் கான்செப்டே சரியான கான்செப்ட், சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களும் எஃபோர்ட் போட்டு பண்ணது. அதுல இன்னொருத்தரை வந்து நான் பாராட்டியே ஆகணும். நாங்கெல்லாம் வந்து சீரியலுக்கு விக்கு வைப்போம், தலையில வச்சிட்டு இருக்க முடியாது, ரொம்ப பெயினா இருக்கும், பயங்கரமா வலிக்கும். அந்த விக்கு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு மட்டும்தான் இருக்க முடியும், படுக்க முடியாது, சாய முடியாது, பயங்கரமா இழுக்கும். பட் இந்த காஞ்சனா கெட்ட போட்ட ஒருத்தர் வந்து ஆடினாரு பாருங்க. யாருங்க அது? யாருக்கு? கார்த்திகேயன் சார், கார்த்திகேயன் சார் இருக்கிறாரா? வாங்க 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 மிஸ்டர் கார்த்திகேயன் சார் வாங்க. ரெண்டு விஷயம் நான் இவரை அப்ரிஷியேட் பண்ணணும். Thank you so much. வாங்க இப்படி வாங்க. எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேடி கெட்ட போட்டு ஆடுறதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த லேடி கெட்ட போட்டது. ரெண்டாவது அந்த விக்கு வச்சது எப்படி வச்சீங்க? ஃபுல்லா டிக்டாக் கிளிப்பா தெரிஞ்சது பின்னாடி. வலிச்சுதா? 2 hours ஆச்சா? பாருங்க, நார்மலா கேர்ள்ஸ் மேக்கப் போட்டாலும் 2 hours தான், பேயா இருந்து மேக்கப் போட்டாலும் 2 hours தான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி, பறக்க முடியல. இல்லங்க, அழகுக்கு அழகு சேர்க்கறதுனா சும்மாவா? என்ன கேர்ள்ஸ்? பசங்களா? நாங்க என்ன பசங்களா 5 நிமிஷத்துல பேண்டையும் சட்டையும் மாட்டிக்கிட்டு வர்றதுக்கு? சூப்பரா இருந்துச்சு சார், ரொம்ப நல்லா பண்ணீங்க, சூப்பரா இருந்துச்சு. ஓ இதான் அழகுல மயங்கி விழுகிறதா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இங்க நான் நோட் பண்ணேன், போலீஸ் டான்ஸ். அந்த போலீஸ் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது, சார் ஹரிகிருஷ்ணன் சார் எங்க இருக்கீங்க? சார் ஹரிகிருஷ்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்களா? வேற ஒர்க்கா இருக்காங்க. ஓகே, அவர்கிட்ட நான் இதை கன்வே பண்ணேன்னு சொல்லிருங்க.